ஒண்ண யாரும் நம்பலன்னா நீ என்ன பண்ணுவ? ஒண்ண நீ நம்பினா போதுமா? நான் படிச்ச ஒரு ஸ்டோரிய உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க ஷேர் பண்ணுங்க. சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டங்கள ஃபேஸ் பண்ணாங்க. அவங்களோட கரியர ஒரு டிவி சேனல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு. அந்த சேனல்ல ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே, "நீ இந்த டிவி சேனலுக்கு செட் ஆக மாட்ட" அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வெளிய விட்டுட்டாங்க. நெறைய பேரு அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க ஸ்டாப் பண்ணல. தன்னோட வாய்ஸ் மேலயும், டேலண்ட் மேலயும் வச்ச நம்பிக்கையினால கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு மிகப்பெரிய மீடியா பெர்சனாலிட்டி ஆனாங்க. அது வேற யாரும் கிடையாது. ஓப்ரா வின்ஃப்ரே தான். உன்ன இன்னைக்கு யாராவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணா, உன்ன வேல்யூ பண்ற அவங்களுக்கு அது ரைட்ஸே கிடையாது. உன்னோட ஃபியூச்சர டிசைட் பண்ற அந்த பவர் அது உன் கையில தான் இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் இப்ப நீ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னா, நம்பிக்கைய விட்றாத. ஒரு நாள் நீ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, அன்னைக்கு உன்னோட சக்சஸ் பேசும். நீ பண்ற எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவோட பண்ணு. கண்டிப்பா சக்சஸ் உன்ன தேடி வரும். டவுன்ஃபாலா இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க.